ஒரு நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க වහකදුරු ரணில் விக்ரமசிங்க தேவையற்றவர். තව වෙලාවක இன்னொரு சந்தர்ப்பத்தில் රනිල් වික්‍රමසිංහ අතිරහ ரணில் விக்ரமசிங்க அவசியமான ஒருத்தர். ඉස්සලා වහකදුරු දැන් අතිරහ முந்தைய அவர் தேவையற்ற ஒருவர், இப்ப தேவையான ஒருவர். මොකද මේ දේශපාලනේ இது என்ன மாற்றம்? ඔබ අනුමත කරනවද මේක இப்படி அரசியலை நீங்கள் අනුமதிக்கின்றீர்களா? එක වෙලාවක රනිල් හිරේ දාන්න ඕන කියනවා ஒரு நேரத்தில் ரணிலை சிறையில் அடைக்க வேண்டும் என்று கூறுகிறார். மற்ற நேரங்களில் රනිල් ජනාධිපති කරන්න ඕන කියනවා ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அருவருப்பான ஒரு அரசியல் அல்லவா? දාන්න මාන්න වලට இங்க வரப்பிரசாதங்களுக்கு වරප්‍රසාද වලට வரப்பிரசாதங்களுக்காக, සල්ලි වලට காசுக்காக, තනතුරු වලට பதவிகளுக்காக නේද ඒට මේට පණින දේශපාලනේ அங்கும் இங்கு மாறுகின்ற அரசியல். වෙනස් කරන්න ඕනේ නැද්ද මේ දේශපාලනේ இதை மாற்ற தேவை இல்லையா? අන්න ඇති කරන වෙනස அன்று நாங்கள் மாற்ற வேண்டிய மாற்றம், ඒ වෙනස ඇති කරන්න කවුද அதை செய்யக்கூடியது யார்? ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක් විතරයි මතක தேசிய තබා மக்கள் சக்தியின் அரசாங்கத்தினுடைய மூலம் மட்டும்தான். ඕනේ නැද්ද එහෙම වෙනස அப்படியான மாற்றம் தேவை இல்லையா? ඒක අපි ඇති කරන වෙනස அதைத்தான் நாங்கள் செய்ய போகின்ற ඒ மாற்றம். විතරක් නෙවෙයි அது மட்டுமல்ல, රනිල් වික්‍රමසිංහගේ ආර්ථික ප්‍රතිපත්තිය මොකක්ද ரணில் விக்ரமசிங்கனின் பொருளாதார திட்டம் என்ன? රටේ සියලු සම්පත් විකුණන එක இந்நாட்டில் இருக்கின்ற சகல பொருட்களை விற்பனை செய்வது. ටෙලිකොම් විකුණනවා டெலிகாமை விற்பனை செய்கின்றார், රක්ෂණ සංස්ථා විකුණනවා காப்புறுதி கூப்பிடுறதை விற்கின்றார், ගෑස් සමාගම් විකුණනවා கேஸ் நிறுவனத்தை விற்கின்றார், ලංකා හොස්පිටල් එක විකුණනවා லங்கா ஹாஸ்பிட்டலை வித்திருக்கின்றார், හෝටල් ටික විකුණනවා இருக்கின்ற ஹோட்டல்களை விற்கின்றார், ගොවි පොළවල් 31ක අක්‍ර 28000ක් විකුණනවා விவசாய நிலங்கள் 28,000 ஏக்கர்களை வித்திருக்கின்றார். විකුණන දේශපාලනය விற்கின்ற ஒரு அரசியல். හොඳද ඒක இது நல்லதா? තව ටික දවසකින් වාලච්චනේ කඩදාසි කම්මලත් විකුණනවා இன்னும் சிறு காலங்களில் வாழைச்சேலையில் கடதாசி தொழிற்சாலை விற்று விடுவார். විකුණනවා ඔක්කොම இது அனைத்தையும் விற்று விடுவார். ඒක තමයි ඒගොල්ලන්ගේ ප්‍රතිපත්තිය அதுதான் அவர்களின் பொருளாதார திட்டம். ඒක තමයි අවුරුදු 40ක් 50ක් ගියපු ප්‍රතිපත්තිය 40-50 வருடங்களாக இதைத்தான் அவர்கள் අද නෙවෙයි அமல்படுத்தினார்கள். විකුණන්න පටන් ගත්තේ අද නෙවෙයි විකුණන්න පටන් ගත්තේ இப்ப இல்ல, அவர்கள் இதை விற்பனை செய்ய ஆரம்பித்தது 1980 විකුණන්න පටන් ගත්තේ 1980களில் இருந்து. තුල්ලිරිය පේ කම්මල වික්කා තුල්ලිරිය පේ රෙදි කම්මල துளிரியில் இருக்கின்ற ஆடை தொழிற்சாலையை, මත්තේකොට රෙදි කම්මල වික්කා மத்தியகமையில் இருக்கின்ற ஆடை தொழிற்சாலையை, වේයන්කොට රෙදි කම්මල වික්කා வேயங்குடியில் இருக்கின்ற தொழிற்சாலையை, ඇඹිලිපිටිය කඩදාසි කම්මල වික්කා அம்பிலிப்பட்டியில் இருக்கின்ற கடதாசி தொழிற்சாலை, කන්තලේ සීනි කර්මාන්තශාලා වික්කා கந்தளையில் இருக்க சீனி தொழிற்சாலை, වැලිසර කිරිපිටි කම්මල වික්කා வெளிசரையில் இருக்கின்ற பால்மா உற்பத்தி, ඔරුවල වාහන සංස්ථාව වික්කා ஒருவரில் இருக்கின்ற இரும்பு தொழிற்சாலை, ගින්තොට තුනිලෑලි සංස්ථාව වික්කා கின்தோட்டையில் இருக்கின்ற தொழிற்சாலைகளை, දංකොට පිඟන් සංස්ථාව වික්කා தங்கடோலில் இருக்கின்ற பிங்கன் சன்ஸ்தாவை, පිළියන්දල පිඟන් කම්මල වික්කා பிளியந்தலையில் இருக்கின்ற தொழிற்சாலைகளை, මාතලේ පිඟන් කම්මල වික්කා மாத்தளையில் இருக்கின்ற தொழிற்சாலைகளை, ඕකනේ කරේ இதை மாற்றம் செய்தார்கள். අලුත් දෙයක්ද මේක இது ஒரு புது விடயமா? ඕන වෙනස මොකද්ද தேவையான மாற்றம் என்னது? විකුණන එක නෙවෙයි விற்பது அல்ல, ඒවා රැකබලාගෙන அவரை பாதுகாப்பது, අලුත් තාක්ෂණය ගෙනල්ලා புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து නිෂ්පාදන වැඩි කරන உற்பத்திகளை அதிகரித்து අලුත් දේශපාලනයක් ඕන புதிய அரசியல் ஒன்று தேவை. මේ මඩකලපුවට ඕන මොන දේශපාලනයක්ද மட்டக்களப்புக்கு தேவையான எதிர்பாரான அரசியல். වාලක් කියන කම්මල විකුණලා வாழைச்சேனை இருக்கிற கடதாசிகளை விற்பனை මැෂින් செய்வதா? ටික පරණ කඩවලට විකුණන ආර්ථිකයක් දෝන மெஷின்களை பழைய இரும்புக்கு விற்கின்ற ஒரு பொருளாதாரமா தேவை. ඒක හරියට කරයි අවශ්‍ය නැහැ රනිල් වික්‍රමසිංහ அதை சரியாக ரணில் விக்ரமசிங்க செய்வார். හැබැයි අපි යෝජනා කරන්නේ මොකද්ද நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை වාලක් வழங்குவது, කියන කඩදාසි කම්මලට පනපෝලා வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலைக்கு புதிய திட்டங்களை අලුත් கொண்டு வந்து, තාක්ෂණ ඇති කරලා புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து මේ ඉන්න තරුණ පරම්පරාවට රැකිය ඇති කරලා இங்க இருக்க இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை රටේ அமைத்து ආර්ථිකය දියුණු පුළුවන් විදිහට අපි යෝජනා කරනවා நாட்டின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பதே எங்களது யோசனை. ඒක නෙවෙයි ඕන වෙනස அதுதானே தேவையான மாற்றம். අවුරුදු 50කට වඩා වැඩි මේ විකුණන ආර්ථිකය 50 வருடங்களுக்கு மேலாக இந்த விற்பனை அரசியலை ඒකල විකුණන செய்கிறார். ආර්ථිකය அவர்கள் விற்கின்ற அரசியல். ජාතික ජනබලවේගය අපි தேசிய மக்கள் சக்தி நாங்கள் හදන ආර්ථිකය அதனை செய்கின்ற ஒரு அரசியல். අන්න වෙනස அதுதான் மாற்றம். ඕනනේ වෙනසක් அப்படி ஒரு மாற்றம் தேவைதானே? ඒගොල්ලන්ගේ දේශපාලනය அவர்களது அரசியல் දූෂිතය රකින්න දේශපාලනය குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற அரசியல், වංචනික ආරක්ෂා කරන දේශපාලනය குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு அரசியல். ජාතික ජනබලවේග දේශපාලනය எங்கள் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் දූෂිතය குற்றவாளிகளுக்கு දඬුවම් දෙන
දූෂණය කරලාද දේපල පවර ගන්න දේශපාලනය. அவர்களுக்கு தண்டனை வழங்கி அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற அரசியல். ඕන නැද්ද එහෙම එකක්? அப்படி ஒரு தேவை இல்லையா? ඒ වැඩේ කරන්නේ කවුද? அதை யார் செய்வது? ජාතික ජනබලවේගය විතරයි. தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே. ඒ වැඩේ අපි කරනවා. அதை கட்டாயம் நாங்கள் செய்வோம். දේශපාලන කියන්නේ මොකද්ද? அரசியல் என்பது என்ன? පුරවැසියන්ට நாட்டு மக்களுக்கு නිදහසේ அமைதியான முறையில் තමන්ගේ අදහස් තමන්ගේ ක්‍රියාකාරීත්වය ඉදෙන්න පුළුවන්කම තියෙන්න ඕනකම තිබෙනවා. தாங்கள் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையின் வாழ்வது. හැබැයි මේ මඩකලපු ඇතැම් ප්‍රදේශවල මොකද්ද වෙලා තිබෙන්නේ? இந்த மட்டக்களப்பில் சில பிரதேசங்கள் என்ன நடந்திருக்கிறது? ජනතාව බය කරලා දේශපාලනයක් තියෙනවා. மக்களை பயமுறுத்துகின்ற ஒரு அரசியல் இருக்கிறது. තියෙනවනේ එහෙම. அப்படி இருக்குதானே? ගුරුවරයෙක් කතා කරන්න බය වෙනවා. ஆசிரியர் ஒரு கதைப்பதற்கு பயப்படுகிறார். සේවකයෙක් කතා කරන්න බය වෙනවා. அரச உத்தியோக கதைக்க பயப்படுகின்றார். මොන දේශපාලනයක්ද මේක? இது என்ன அரசியல் இது? පුරවැසියන්ට අයිතියක් තියෙනවා. நாட்டு மக்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. තමන් කැමති දේශපාලනයක යෙදෙන්න. தாங்கள் விரும்பிய ஒரு அரசியலை செய்வதற்கு. ඒ දේශපාලන වෙනුවෙන් වැඩ කරන්න. அந்த அரசியலுக்காக வேலை ඒ செய்வதற்கு. දේශපාලන වෙනුවෙන් පෙනී හිටින්න. அந்த அரசியலுக்காக முன்னுரிமை கொடுப்பதற்கு. හැබැයි මොකද්ද වෙලා තියෙන්නේ? ஆனா என்ன நடந்திருக்கிறது? පිල්ලයන්ට බය වෙන්න වෙලා තියෙනවා. பிள்ளையானுக்கு பயப்பட வேண்டி வந்திருக்கிறது. එහෙම කොහොමද? அது எப்படி? මතක තබා ගන්න. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක් தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் සියලු වතුරු හමුදා නිරායුධ කරනවා. இருக்கின்ற அனைத்து ஆயுதங்களும் களையப்படும். එහෙම කරන්න බෑ. அப்படி செய்ய இயலாது. එක් කණ්ඩායමක් නීති විරෝධී ලෙස අවිදරාගෙන දේශපාලනය කරන්න ඉඩ දෙන්න ඕනද? ஒரு கூட்டம் நீதி சட்டத்துக்கு முரணாக அரசியல் செய்வதை நாங்கள் அனுமதிக்க வேண்டுமா? රාජ්‍ය අනුග්‍රහය සහිතව තග දේශපාලනය නිරත වෙන්න ඉඩ දෙන්න ඕනද? அரசாங்கத்தின் ஆதரவோடு அவர் செய்வதற்கு நாங்கள் இடமளிக்க வேண்டுமா? නෑ ඔබ කැමති දේශපාලන පක්ෂයකට நீங்கள் விரும்பிய ஒரு அரசியல் கட்சிக்கு වැඩ කිරීම ඔබගේ අයිතිය. வேலை செய்வது உங்களது உரிமை. තව කිසි කෙනෙකුට ඒක යටපත් කරන්න ඉඩ දෙන්නේ නෑ. வேறு யாருக்கும் அதில் தலையிட முடியாது. ඒ නිසා සියලු වතුරු හමුදා නිරායුධ කරනවා ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවකට. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒன்றின் கீழ் இவ்வாறான குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்துவோம். එහෙම කිරීම අවශ්‍යයි. அது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. එහෙම කරන්නේ නැතුව මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය මිනිසුන්ගේ අයිතිවාසිකම් සුරක්ෂිත කරන්න බෑ. அப்படி செய்யாமல் இந்த நாட்டில் ஜனநாயகத்தையும் மக்கள் உரிமையையும் பாதுகாக்க முடியாது. පහුගිය කාලේ අපේ රටේ විශාල ඝාතන ප්‍රමාණයක් සිද්ධ වුණා. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் சில எங்கள் நாட்டிலே சில இதுகள் நடைபெற்றது. පාස්කු ප්‍රහාරයක් සිද්ධ වුණා. ஈஸ்டர் அட்டாக்கும் நடைபெற்றது. ඒවා පිළිබඳ විමර්ශන කරන් යනකොට அவைகளை பற்றி தேடிக்கொண்டு போகும்போது මේ අතුරු හමුදා කල්ලි ගැන එළියට එනවා. இந்த ஒட்டுக்குழுக்கள் பற்றி எங்களுக்கு வெளியில் வந்தது. එහෙම කොහොමද රටක් අනාරක්ෂිත කරන්නේ? அப்படி நாட்டினை எப்படி ஸ்திரமற்றதாக மாற்றுவது? ඒ නිසා මොකද කරන්න ඕනද වෙන්නේ? அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டியது? නිල හමුදාවන් අතේ පමණ ආයුධ තිබිය හැකි වන්නේ. அதாவது சட்ட ரீதியான இருக்கின்ற ராணுவம் மாத்திரமே ஆயுதங்களை வைத்திருக்க முடியும். කිසි කෙනෙක් අත ආයුධ තියෙන්න බෑ. නිරායුධ කළ යුතුයි. வேறு யாரிடமும் ஆயுதங்கள் இருக்க முடியாது. அவைகள் களையப்படவே வேண்டும். අන්න ඒ වෙනස ඕනේ නැද්ද අපිට? அந்த மாற்றம் தேவை இல்லையா? අන්න ඒ වෙනස ඇති කරන්නේ ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව. அந்த மாற்றத்தை செய்யக்கூடியது අනිත් தேசிய කිසි மக்கள் කෙනෙක් சக்தி කරන්න මතක තබා அரசாங்கம். ගන්න. அதை வேறு யாருமே செய்ய மாட்டார்கள். අනිත් හැම කෙනාම මේගොල්ලෝ ආරක්ෂා කරනවා. மற்றவர்கள் அனைவரும் அவர்களை අනිත් හැම பாதுகாக்கிறார்கள். කෙනාම මේගොල්ලෝගේ පක්ෂ ප්‍රධානී බවට පත් කරගන්නවා. அந்த கட்சியின் பிரதானிகளாக அவர்களை மாற்றிக்கொள்கின்றார்கள். හැබැයි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව පුරවැසියන්ගේ මානව හිමිකම් නිදහස සුරක්ෂිත කරන පාලනයක් අපි ඇති කරනවා. தேசிய மக்கள் சக்தி பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு நிறுவனமாக இருக்கும். අන්න අපේ රට අවශ්‍ය වෙන වෙනස. அதுதான் எங்கள் நாட்டிற்கு தேவையான மாற்றம். ඒ විතරක් නෙවෙයි. அது மாற்றமல்ல, අපේ රටේ දෙමළ භාෂාව කතා කරන ජනපජාවන්ට எங்கள் நாட்டில் தமிழ் மொழியை பேசுகின்ற மக்களுக்கு ඔවුන්ට අනන්‍ය ප්‍රශ්න කීපයක් තියෙන අපි දන්නවා. அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். දෙමළ මුස්ලිම් ජනයාට முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு පොදු ප්‍රශ්න වලට මුහුණ දෙනවා. பொதுவாக சில பிரச்சனைகளை முகம் கொடுக்கிறார்கள். බඩු මිල ගණන් விலைவாசி உயர்ந்திருக்கிறது. දෙමළ ජනතාවත් මුස්ලිම් ජනතාවගේ බඩු මිල ගණන් එහෙමනේ. முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் விலைவாசிகள் අපි அதிகரிக்கிறது. එකට ඒ ප්‍රශ්නට මුහුණ දෙනවා. ஒன்றாக நாங்கள் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறோம். වී මිල බැස්සාම எங்களுக்கு இது නැගෙනහිරත් මේ විල අඩුයි, පොළොන්නරුවෙත් අඩුයි, කිලිනොච්චියෙත් අඩුයි. அதாவது நெல் விலை என்பது மட்டக்களப்பிலும் குறைவாக இருக்கிறது, புலனர்விலையும் குறைவாக இருக்கிறது. පොදුවේ ප්‍රශ්නට මුහුණ දෙනවා. இந்த பிரச்சனை எல்லா இடங்களிலும் இருக்கிறது. හැබැයි විශේෂ ප්‍රශ්න ටිකක් තිබෙනවා. முக்கியமான சில பிரச்சனைகள் இருக்கிறது. ඔබට ඔබගේ භාෂාවෙන් රාජ්‍යයත් එක්ක ගනුදෙනු කරන්න පුළුවන්ද? உங்கள் மொழியில் நீங்கள் அரசாங்கத்தோட தொடர்புகளை மேற்கொள்ள முடியுமா? බාධාවන් තිබෙනවා. அதில் தடைகள் இருக்கிறது. දශක කීයක් තියෙනවද මේක? இது நீண்ட காலமாக இருக்கிறது. අන්න අපි ඇති කරන වෙනසක්. நாங்கள் செய்ய போகின்ற மாற்றம், දෙමළ භාෂාව කතා කරන පුරවැසියන තමන්ගේ භාෂාවෙන් රාජ්‍යයත් එක්ක ගනුදෙනු කරන තියෙන අයිතිය අපි தமிழ் பேசுகின்ற மக்கள் தங்கள் மொழியிலேயே அரச கர்மத்தை செய்யக்கூடிய மாற்றத்தை ඔබට நாங்கள் අනන්‍ය செய்வோம். භාෂාවක් තිබෙනවා.
உங்களுக்கு என்று தனியாக மொழி இருக்கிறது, ඔබට අනන්‍ය සංස්කෘතියක් තිබෙනවා. உங்களுக்கு என்று கலாசாரம் இருக்கிறது. අපි මොකද කරන්න ඕනකම තිබෙන්නේ? என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? ඔබගේ අනන්‍ය සංස්කෘතිය உங்களது கலாசாரத்தை ගරු කරමින් அதற்கு மதிப்பளித்து ආරක්ෂා කරමින් பாதுகாத்து ඉදිරියට ගෙන යනවා. முன்னோக்கி எடுத்து செல்வோம். අන්න ඇති කරන වෙනස. அதுதான் செய்ய போகும் மாற்றம். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, ඔබට உங்களுக்கு ඔබගේ ආගමක් තිබෙනවා. உங்களுக்கு என்ற ஒரு மதம் இருக்கிறது. ඒ ආගම නිදහසේ அதனை சுதந்திரமாக ඇදහිීමට අවශ්‍යතාවය අපි හදන්න ඕන. உங்கள் உங்கள் மதத்தை சுதந்திரமாக நீங்கள் பின்பற்றக் கொண்டிய අන්න ඒක ඇති உருவாக்க කරනවා. வேண்டும். අන්න ඒක ඇති කරනවා. அதை நாங்கள் செய்வோம். ඇති කරන වෙනස. செய்ய போகின்ற மாற்றம் ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, තව ප්‍රශ්න ගණනාවක් තිබෙනවා. இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. දෙමළ ජනතාව කල්පනා කරනවා. தமிழ் மக்கள் யோசிக்கின்றார்கள், තමන් මේ රාජ්‍ය පාලනයෙන් ආණ්ඩු පාලනයෙන් පිටස්තරයෝ කියලා. இந்த அரசியல் கலாச்சாரத்தில் இந்த அரசாங்கத்திலிருந்து நாங்கள் வெளியில் இருக்கின்றோம் என்று தமிழ் ආණ්ඩුව மக்கள் කියන්නේ කොළඹ யோசிக்கின்றார்கள். ආණ්ඩුවක්. ආණ්ඩුව කියන්නේ කොළඹ ආණ්ඩුවක්. கொழும்பில் இருக்கின்ற அரசாங்கம் இது. ආණ්ඩුව කියන්නේ සිංහලයාගේ ආණ්ඩුවක්. அரசாங்கம் என்பது சிங்களவர்களின் மாத்திரமான அரசாங்கம். එහෙම අදහසක් තිබෙනවා. அப்படி ஒரு யோசனை இருக்கிறது. අපි ඒක මුළුමනින්ම වෙනස් කරනවා. அதை நாங்கள் முற்றாக மாற்றி அமைப்போம். ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක් යනු தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் දකුණේ විතරක් ආණ්ඩුවක් නෙවෙයි. தெற்கிலே மாத்திரம் அரசாங்கம் அல்ல. ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක් යනු தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் සිංහල ජනතාවගේ විතරක් ආණ්ඩුවක් නෙවෙයි. சிங்கள மக்களின் மட்டும் அரசாங்கம் அல்ல. ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක් යනු தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු ජනයාට சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களின் ඒ සියලු දෙනාගේ නියෝජනයේ සහිත ආණ්ඩුවක්. எல்லோரிடமும் ஒன்றிணைந்த ஒரு அரசாங்கம். උතුර දකුණ නැගෙනහිර வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கென்று සියලු ජනතාවගේ කැමැත්තෙන් හැදෙන ආණ්ඩුවක්. எல்லோராலும் உருவாக்கப்படுகின்ற ஒரு அரசாங்கம். ඒක තමයි අපේ අපේක්ෂාව. அதுதான் எங்கள் எதிர்பார்ப்பு. අපිට දැන් ගත්තාම இப்ப எங்கள் எடுத்தால் ඉතා හොඳින් පැහැදිලි தெளிவாக தெரிகின்றது, දකුණ தெற்கில் ජාතික ජනබලවේගයත් එක්ක හැප්පෙන්න කිසි දේශපාලන ව්‍යාපාරයක් නැහැ. தெற்கிலே தேசிய மக்கள் சக்தியுடன் போவதற்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லை. දකුණ දිනන්නේ අපි. தெற்கிலே நாங்கள் வெற்றி அடைவோம். හැබැයි ஆனால் දකුණ දිලා නැගෙනහිර අසාර්ථකවොත් සුදු හොඳ නැහැ ඒක. தெற்கிலே நாங்கள் வெற்றி அடைந்து கிழக்கிலே நாங்கள் தோல்வியடைந்தால் නැගෙනහිර நல்லதில்லை. සහයත් අවශ්‍යයි මේ ආණ්ඩුවට. கிழக்கு மாகாணத்தில் இந்த வெற்றி උතුර அவசியம், සහයත් අවශ්‍යයි මේ ආණ්ඩුවට. வடக்கிலும் இந்த வெற்றி அவசியம். සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු ජනයාගේ සහය අවශ්‍යයි. சிங்களம் தமிழ் மக்கள் அனைவரின் ஒற்றுமை தேவை. අන්න එහෙම ඔක්කොම එකතු වෙච්ච ආණ්ඩුවක් අපිට ඕන.